நமக்கு எப்போவுமே அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு போயிடும், எப்போவுமே வந்து சஸ்டெயின் ஆகி இருக்காது. டைப் ரெமெடி அப்படிங்கிறது நான் எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸுமே அதிகமாக தான் பிரதிபலிக்கும். ஆனால் அதிகமாக இருக்கிறது வேற, ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேற. இப்போ நமக்கு அவங்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, முதல்ல அதில் பயத்துலேயே ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பயம் இருக்குது. அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களா, யாராவது புது ஆளுங்களை பார்த்தா வந்து உள்ளே ஓடி போயிடுறாங்களா, இல்லை வந்து தலையை கீழே போட்டுக்கிறாங்களா, இல்லை வந்து சிரிக்கிறாங்களா, அதாவது கூச்சத்தினால சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களா, இல்லை சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்டால் பயப்படுறாங்களா, ஹைட்டை பார்த்தா பயப்படுறாங்களா, இருட்டை பார்த்தா பயப்படுறாங்களா, இந்த மாதிரி எந்த கேட்டகரி ஆஃப் பயம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான நம்ம மருந்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அது ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த எமோஷன் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு போயிருச்சு, அந்த பிஹேவியரே அவங்கள விட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, லைட்டாக தான் இருந்திருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பிஹேவியர் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மாறிடுது. இதுவே நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ என் பையனுக்கு இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேச்செல்லாம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு 7-8 மாதம் கொடுக்கும்போதே பேச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சரளமாக பேச ஒரு 11 மாதம் எடுத்தது, ஒரு 7-8 மாதத்துலேயே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எஃபர்ட் போடாமையே பேசுகிற அளவுக்கு மற்ற எமோஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால எஃபர்ட் வந்து போட மாட்டேங்கிற மாதிரி தான் இருந்தான். ஆனால் ஒரு வருஷம் கிட்டேயே நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான், புரிய ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் இதை எடுத்துகிட்டு வா, கொண்டு போய் கொடு, இந்த மாதிரியெல்லாம் ஒன்று சொன்னால் ஒரு பர்சன் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸே வந்து இருக்காது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன வெற்றி அப்படின்ட்டு. ஏன்னா பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிறான். ஆமாம், நீயே செஞ்சுக்கோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வர்றதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அதாவது இப்போது சில மனநிலைகளில் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துலேயே என் பையன்கிட்ட நான் மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தேன். ஆனால் இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்.